Hey guys, welcome back to my YouTube channel. I'm Bob Plate and this is Gautam here. So guys, இப்போ நம்ம மான்சூன் எக்ஸ்பெடிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உரும்பிக்காராவில் இருக்கேன். ஆல்ரெடி உரும்பிக்காரா பண்ணிட்டீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் திஸ் டைம் வந்து மான்சூன் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா முன்னாடி போய் பாருங்கள். சம்மரில் வந்து உரும்பிக்காரா வந்திருக்கேன். ஸோ உரும்பிக்காரானா என்ன ப்ரோ அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ட்ரெயின் இதை சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணாலே வந்து பரவாயில்ல பெருசாக அதை சாதித்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும். எஸ், எனக்கும் அப்படி தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே போகும்போது ஐயோ தூக்கி போட்டுச்சுங்க. அந்த அளவுக்கான ஒரு ட்ரையல். பெரிய பெரிய கல் இருக்கும். பட் ஏன் நான் மான்சூன் வந்தேன்னா வாட்டர் ஃபால் கிராசிங் நிறையா வருங்க. சம்மரில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இப்போ நிறையா ஃபால்ஸ் இருக்கும். ஹோப்ஃபுல்லி ரொம்ப மழை பெய்ய வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாகிடும். ஸோ க்ராஸ் பண்ண முடியாது, ஃப்ளட்டு மாதிரி வந்துடும். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து எல்லாம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. மழை அப்பப்போ விட்டு தான் பெஞ்சிட்ருக்கு. அண்ட் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட், இடுக்கியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட் விட்ருக்காங்க. அப்படின்னா வந்து ரொம்ப காற்று அடிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் சவுண்ட் உங்களுக்கு இப்போயே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக நான் ட்ரோனே எடுத்துகிட்டு வரல. இந்த இடத்துக்கு வரதே வந்து லைட்டாக ஒரு ஆஃப் ரோட் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ முடிஞ்சளவுக்கு எங்கள் லக்கேஜஸை கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 17 பைக் கீழே நின்றுருக்கு. நான் மெரிக்கொண்டு ஆஃப் ரோட் பண்ணுறவங்க நம்ம கேடிஎம் ஏடிபி ஸ்டாக் பைக் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். செம்மையாக காத்தடிச்சிட்ருக்கு. வெதரும் ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ கெட்டப்பில் வந்திருக்கேன். ஒரு ஆஃப் ரோட் கியர் வாங்கியிருக்கேன். நயனாக்ஸோட அந்த ஆஃப் ரோட் கியர் வச்சுருக்கேன். ஜெர்சிலாம் போட்டிருக்கேன். ஏன்னா மழை பெய்யுது, நம்ம ரெயின் லைனர்ஸை போட்டுலாம் ஆஃப் ரோட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் கைஸ், இது சோலோ ரைட் கிடையாது. என் கூட ஒரு 15 பேர் வராங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி நாகப்பட்டினம்லேருந்து சில பாய்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? நாகப்பட்டினத்துலேருந்து வரேன் ப்ரோ. நாகப்பட்டினம்ல இந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருக்காங்களா? இல்லை, ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும் தான். நான் ரியாஸ் அண்டு இர்ஃபான் இருக்காங்க. ஓ, ஏன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். நாகப்பட்டினம்லேருந்து 3 ரைடர்ஸ் வராங்க இந்த ரைடுக்கு அப்படின்ட்டு. இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனால் இர்ஃபானுக்கு இதுக்கு முன்னாடி ஏர்லி வந்திருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இங்கே வந்து. அண்ட் இந்த மாதிரி ட்ரையல்ஸ்க்கு ஒரு நல்ல பூட்ஸ் ரொம்பவே முக்கியங்க. அப்கிரேட் பண்ணணும். அண்ட் அப்படியே அங்கே புட்டு கடலைக்கறியெல்லாம் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. அண்ட் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு ப்ரொடெக்டிவ் பேஸ் லேயர் வாங்கணும்னு பார்த்துங்க. மற்ற அஃபிஷியல் லியார்ட் பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் டு ஒரு 25K கிட்ட வருங்க. பட் நம்ம ரைனாக்ஸ் வந்து இதை சூப்பராக நம்ம ஊருக்கு ஏற்ற பட்ஜெட்டில் 9500க்கு லான்ச் பண்ணாங்க. முக்கியமாக இது ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு இந்த மாதிரி மழையில் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையல்ஸ் அப்போ உங்களுக்கு ரொம்பவே வெயிட் ஆகிடும். ஸோ நான் எப்படி ரெயின் லைனர்லாம் போட்டு நான் ஓட்ட போகிறதில்ல, அப்படியே போக வேண்டியதாங்க. ஸோ கேடிஎம் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பார்க்குறோங்க. தமிழ்நாட்டிலே இவங்க தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலமுக்கு பார்த்தீங்கன்னா கோபி, கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஜெகன். ഒന്നുമല്ല, ഓളെ എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ വേണ്ടി വന്നേക്കാണ് ഇവർ വേണ്ടി. ഞാൻ പറയണ ക്ലിയർ ആവും, മനസ്സിലാവും. ആരെങ്കിലും നമ്മുടെ കൂടെയുള്ള ഒരാൾ വീണ് കഴിഞ്ഞാൽ ഒബ്വിയസ്ലി നമ്മൾ പോയി സപ്പോർട്ട്. വലിയ റൂട്ടല്ല, ചെറിയ റൂട്ടാണ്. പിന്നെ ഹൈഡ്രേഷൻ എല്ലാവരും ഫീൽ ചെയ്തിട്ട് எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஜீப்பில் போட்டாச்சு. ஸோ இந்த ஜீப் வந்து நம்மளோட பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஆஃப் ரோடிங் ட்ரையல் போகும்போது இவ்வளோ லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறது சேஃப் கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவும் போக முடியாது. ஸோ இந்த ட்ரையல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வண்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. சைட் மிரரு, முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டு, அது மாதிரி என்னெல்லாம் முடியுமோ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், நம்ம சிம்பிள் ரெடி ஆகிட்டோம். கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சுப்பாங்க. இதில் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து ப்ரோட்டீன் பார்ஸ் இருக்குது. அண்ட் பேட்ரி எல்லாமே இருக்குது. லீச்சுக்காக ஒரு இது ஸ்ப்ரே, உப்பு தண்ணி தான் அது, அவ்வளோதான். ஸோ டேங்க் பேக் வச்சா நம்மளால் கவர்ன் பண்ண முடியாது, ஷார்ட் டர்ன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். ஹிமாலயன் இருக்குது, எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஹிமாலயன் 390, BMW 310, எல்லா பைக்ஸும் பார்க்கலாம். ட்ரையம்ப் இருக்குது பாருங்கள், ட்ரையம்ப் ஸ்க்ராம்ப்ளர் இருக்குது. கடைசியாக அவங்கள பார்த்துக்க போகிறோம். இல்லை ஸோ மொத்தமாக ஒரு 19 பைக் இங்கே போகுது. இங்கே வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்ததோட இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஹோப்ஃபுல்லி ட்ரிசிலோட இன்றைக்கி மழை நிற்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
பாடி என்னங்க மழை பயம் காமிக்குது. ஓகே மழை பெஞ்சுன்னா நம்ம டப்புன்னு இந்த மைக் செட்டப்பை எடுத்துடணும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யா கீழே கிளம்பும்போது இந்த மாதிரி வெதர் இல்லை. பட் ஒன்ஸ் நாங்கள் மேலே வந்துட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க. செம்மையாக காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ நல்ல க்ளவுட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் வெதரே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆல்சோ இன்றைக்கி வந்து IMD ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவனோட பேக்கப் ஜீப். ஓகே வில் கோ ஃப்ரெண்ட். கிட்ட வேறு இப்போ ப்ராப்பராக grip இல்லை டயரில். ஜஸ்ட் டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரையல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 17 to 19 பீப்புள் இருந்தவங்க. ஸோ எங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கே நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தராக மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போனோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களோட மொமெண்டம் பிரேக் ஆச்சுங்க. ஸோ KTM பைக்ஸ் மொமெண்டம் எப்படிங்க மேலே ஏறும்? ஓய் cross KTM. போலாம். என்ன என்ன நின்ட்டீங்க? இருங்க வெயிட் பண்ண சொன்னான். அவன் இன்ஸ்பெக்டர் இல்ல, நம்ம படிச்சு தான் ஆகணும். ஆல்கோஹால் பவர். Alpine Star, we broke it, man. வீலிங்கா? ஸோ இந்த இடத்துல தாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டக் ஆனேன். இது மேலே நம்ம வண்டி ஏறவே இல்லை. கொஞ்சம் வேகமாக போயிருக்கணும், பட் அசால்ட்டாக பண்ணிட்டேன். ஸோ நானும் முடிஞ்ச அளவு தள்ளி பார்த்தேன், ஏறலைங்க. ஸோ கல்லில் மாட்டிச்சு. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய கல் இருக்கனால ஒரு கல்லை ஏறி இறங்கினாலே நம்ம வண்டியோட பேஷ் பேட் டம்மாலாம் அடி வாங்குது. வண்டியை கீழே போட்டேன். ஸோ அப்படியே கூட நிறைய பேர் இருந்ததுனால ஈஸியாக வண்டியை லிஃப்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணியிருந்தோம். ஒரு டைமில் நான் வந்து முன்னாடி போயிட்டேன். ஸோ பின்னாடி இருந்தால் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். கல்லு தாங்க, யாருமே இல்லை. ஸோ நான் தான் வந்து வண்டி இறங்கி பின்னாடி இருக்கிற கல் தள்ளி விட்டு கிளம்பணும். ஏன்னா ஒன்ஸ் எங்கேயா ஸ்டக் ஆகிட்டா இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு ஒரு புஷ் கொடுத்தா தான் வண்டி போகும். அவ்வளோதான்டா. ஸோ நம்மளே பண்ணியாச்சு. ஸ்டாமினா ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி இடத்துல. ஆல்சோ யுவர் கோர் ஸ்ட்ரென்த். ഞാൻ എന്നോട് റെയിൻകോട്ട് ഇട്ട് വേണോ? ആ ക്യാമറ ഉപയോഗിക്കാൻ വേണോ? ஸோ இந்த பையன் நம்ம குரூப்பில் வந்து ரிலாக்ஸ் ப்ரோ. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்க. ஸோ நல்ல அட்வென்ச்சர் பைக் வச்சுட்டு அங்கே போகும்போதெல்லாம் விழுந்துட்டே இருப்பான். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டான் எல்லாத்தையும். ஸோ ஒரு ட்ரையல்ஸில் ஆஃப் ரோட் போகும்போது கண்டிப்பாக நம்ம கீழே விழுவோம். கீழே விழுந்துட்டோமே யாரும் பார்க்குறதுக்குள்ளே வண்டியை தூக்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டங்க. ஸோ விழுந்து பழகிக்க வேண்டிதான்.
You do your wheel like this. ரிலாக்ஸ். ஸோ இஃப்ரான் வந்து நம்மளுக்கு எப்படி வண்டி ஓட்டணும்னு சொல்லி தர போகிறாரு. நெட்லலாம் பவுன்ஸ் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா. அது பின்னாடியே போனால் நம்ப மாட்டேங்கிறோம்ப்பா கேடிஎம். ஸோ கைஸ் அடுத்த ஒரு ஸ்ட்ரெச்சுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே புல்லை நம்ம மேலே ஏறணும். ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு 3 பைக் மாட்டிச்சு. மண்ணில் போகிறதோட கல்லில் போனால் உங்களுக்கு ஒரு grip கிடைக்கும். மண்ணுனா உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வீல் ஸ்பின் ஆகிடும். கேடிஎம் பைக்ஸ் நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்குங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ் மழை எதுவும் இல்லை, அப்படியே மிஸ்டாக தான் இருக்குது. அப்பப்போ ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. நம்ம இன்னும் ஃபுல்லாக ஹெவியாக மழை பெஞ்சுன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கைஸ், இப்போ உங்கள் பைக்கில் யாராவது கை வச்சு ஸ்க்ராட்ச் ஆகிட்டு அதை நினச்சி நீங்கள் ஒரு வாரம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு வர வேண்டாம். ஒரு கட்டத்தில் எல்லோரும் நாங்கள் வண்டியை போட்டோம், எப்படிலாம் வண்டி இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி ஷேப்பில் கிடந்தது, எங்கெங்கேயோ போய் சொருவிந்தது, நாங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோங்க. ஸோ டீம் ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 பேர் 2 பேர் வந்தோன்னா கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம். ஸோ ஒரு 15 பேர்கிட்ட இருந்ததுனால எல்லோரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி செம்ம ஃபன்னாக போயிட்டுருந்துங்க. நினச்சி பாருங்களேன், சோலோவாக வந்திருந்தீங்கன்னா பயந்தே செத்துருப்பீங்க. கும்பலாக வந்ததுனால இந்த அட்வென்ச்சர் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதே மாதிரி ஃபன் தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்பாட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கை கட்டிட்டு கயிறு கட்டிட்டு இருக்கிறோம். அப்பயும் போல் பேக் லைட் மாட்டிச்சு கீழே. ஸோ இதுதான் டோர் ரோப்பு. ஸோ இந்த மாதிரி கிராஷ் கார்டில் போட்டுருவோம். மாட்டிட்டு முன்னாடி ஒரு புல் வேணும்னா இந்த மாதிரி முன்னாடி போட்டு எல்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லோரையும் மேலே ஏற்றி விட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு சுத்தமாக எனர்ஜி போயிடுச்சுங்க. அண்ட் ஆல்சோ நான் வச்சுருக்கிறது TCX பூட்ஸு. ஸோ இந்த ரைடுக்கு அப்புறமா பூட்ஸ் அப்கிரேட் பண்ணலாமோன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய கல் இருக்குது. ஸோ எங்களால் நம்ம கால் வச்சுட்டு போகும்போது நிறைய இடத்துல லைட்டாக வழுக்குது அண்ட் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரையல்ஸுக்கு தனியாக ஒரு பூட்ஸை வாங்கணுங்க. உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே ஏறி வண்டி பின்னாடி வருதுன்னா அப்படியே கையெடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கியரில் இருப்பீங்க. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் மேலே கஷ்டப்பட்டீங்களோ அங்கேயே வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஸோ கைஸ், நம்ம வந்து உரும்பிக்கராவோட பாதி ஸ்ட்ரெச் வந்துட்டோம். ஸோ எங்கன்னா ப்ரோட்டீன் பாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா லஞ்ச் கிடையாது. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த டாப் போகிறோங்க.
இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சின்ன ஒரு டெம்பிள் இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சு தான் பெருசாக இருக்கும். ஸோ ஷெல் பங்க்கில் கிடைக்கும் இந்த ப்ரோட்டீன் பார். அண்ட் ஆன்லைனில் கூட கிடைக்கும் மேக்ஸ் ப்ரோட்டீன். ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி வேணும். அண்ட் லக்கேஜும் நிறைய நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக கேரி பண்ண முடியுமோ கேரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ நாம் வந்து சம்மரில் வந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து மான்சூனு. சம்மரில் வந்து இதோட மோசமாக, ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே லூஸ் ராக்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த கல் தான் கிரிப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீல் சுற்றி விட்டு மண்ணு தான் அடிச்சிட்டு இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் ராக் வந்து செட்டாக இருந்தது. ட்ரை பண்ணுறீங்கன்னா தனியாக போகாதீங்க. ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர், ஒரு 12 பேர் அந்த மாதிரி போங்க. ஏன்னா இப்படி ஏதாவது நீங்கள் விழுந்தீங்கன்னா தூக்கத்துக்கு ஆள் வேணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தனியாக வந்துலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா காலி நீங்கள். ஸோ ஏதோ எங்களுக்கு கூட ஒரு 15 பேர் இருக்கிறனால மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி ஈஸியாக வந்துடுறோங்க. திரும்பும்போது போட்டாருங்க. லாஸ்ட் டைம் நானும் ஆக்சுவலாக இங்கே போட்டேன். ஆக்சுவலாக ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்காங்க போல். கீழே ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கோம். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம தாண்ட முடியாது. ஸோ கைஸ், லாஸ்ட் டைம் நான் இங்கே வரப்போ சம்மரில் இங்கே பெரிய பெரிய கல்லாக இருந்ததுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மான்சூன் அடித்து தண்ணி போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருந்துச்சுன்ட்டு இந்த சைடில். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து டெரைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள், நிறையா மண் வந்து. ஸோ மேபி நான் லாஸ்ட் டைம் போன வீடியோ போட்டு பார்க்குறேன், போடுறேன். அப்படியே சைடில் நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ரெச் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். என்னன்னு தெரியலங்க, இந்த பையன் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு மூலையில் விழுந்து கிடக்குறான். அப்படியே அங்கே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். என் பாவம் இங்கே ஒருத்தருக்கு வந்து ஃபுட் பேக் ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சு. ஸோ அப்படியே சின்னதாக ஒரு ஹேக் போட்டு வண்டி ரோடு வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் போதும். அந்த மாதிரி தான் எல்லாருமே ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ கண்டிப்பாக செலவு இருக்குங்க. ஸ்டாண்டே தேவையில்லை பார்த்தீங்களா, நான் வண்டி எப்படி நிற்குது பாருங்கள், கல்ல மாட்டின்னு. அங்கே எல்லோரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வா, ஓய்யோ சூப்பரில். நடந்து போனாலே இங்கெல்லாம் வந்து கால் தடுக்கி நம்ம விடுவோம். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம். நல்ல வியூ பாயிண்டில் உட்காந்துட்டீங்க. அல்டிமேட்டாக 2 மணி நேரம் ஆகும் இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? ஸோ இதான் உரும்பிக்கிறாவோட கடைசி ஸ்ட்ரெச்சுங்க. இதான் நம்ம ஒரு ஹில் டாப்புக்கு ஏறுவோம். இங்கே வந்து ஒரு 45 டிகிரிஸ் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல இன்க்ளைண்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறையா லூஸ் ராக்ஸ் இருக்குங்க. ஸோ டயருக்கு சுத்தமாக க்ரிப் இருக்காது. எங்கேயாவது பள்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டு வீல் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு தான் பயங்கர சேலஞ்சு. எப்படி போகிறோன்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக சம்மர்லேயே உரும்பிக்காரன் வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், மேலே போடுறேன். ஸோ அப்போ போனதுக்கும் இப்போ போனதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ எங்கேயாவது மாட்டிக்கிட்டு நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், வெதர் என்ஜாய் பண்ணுவேன். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். மிஸ்ட்டு வரும், டக்குன்னு கிளியர் ஆகும். ஸோ டிராஸ்டிக்காக வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. So if that Himalayan goes, we can take that route. That is easy.
If you go here, we will stuck. ஹெவியாக ஒரு பைக் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸ் போகும்போது இந்த கஷ்டம் இருக்குங்க. வண்டி மேலே ஏற்றுறது, கீழே விழுந்தா தூக்கி விட்றது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் தனியாக ட்ரையல்ஸ்க்குனே ஒரு பைக் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தனியாக இங்கே தவிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி ஒரு 12 பைக் கிட்டே போயிடுச்சு. எல்லோரும் ஹெல்ப் பண்ணி அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. சரி என்ன தான் பண்ண முடியுன்ட்டு நான் பண்ணியிருந்தேங்க. சரி டோர் ஒர்க் மட்டும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரையல்ஸ் போகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டீப் இன்க்ளைண்டாக இருந்தது, நம்ம கையை பிடிச்சி பைக் எடுக்கிறதுக்கு டோர் அப்போ பிடிச்சிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் எல்லோரும் போன ரூட்லேயே போனோன்னா ஆல்ரெடியாக அவங்க ஒரு பள்ளம் நோண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம போயிட்டே இருந்தோன்னா இன்னும் நம்ம ஒரு பெரிய பள்ளம் நோண்டுறோம். தண்ணி வராது அங்கே குறை. பட் வெதர் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இவ்வளோ நேரம் கம்ப்ளீட்டாக மிஸ்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் எப்படி வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு. கிளியர். ஸோ வெதர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே சைடில். இது தாண்டிதுன்னா ஆல்மோஸ்ட். ஓகே. இதே இடத்துக்கு நாங்கள் சம்மரில் வரும்போது நான் மேலே கூட இல்லைங்க. பட் இப்போ என்ன இருக்குன்னே தெரில. இது மேலே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஒரு சின்ன பாண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் போக டைம் இல்லைங்க. ஐயோ, ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகிடுச்சு. நம்ம போய் ஆனால் எங்கேயாவது நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டிடும். ஸோ இங்கேருந்து அப்புறம் நம்ம லக்கேஜ் வண்டியில் கட்டிட்டு மான்சூன் வந்து நீங்கள் வெதர் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆஃப் ரோடும் பண்ணிவிட்டு இந்த சேம் டைம் திடீர்னு அப்படியே மிஸ்ட்டு வரும் பாருங்களேன். சம்மரில் வந்து உங்களுக்கு புழுதி தான் வரும். ஆக்சுவலி வந்த வண்டியில் எல்லாத்தோட ஸ்க்ராம்லர் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏடிவி எக்ஸ்பல்ஸோட ஸ்க்ராம்லர் ஈஸியாக மேலே வந்துருச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. இந்த சைடில் வந்து ஃபுல்லாக தனியாக வந்ததுனால எல்லாராலையும் போக முடியல. ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுங்க. ஸோ கல்லெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது இந்த இடத்துல. ஸோ ஒரு 500 மீட்டர்ஸ் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும். நல்லா இருந்தது ஒரு ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ஏர் ப்ரெஷர் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் டயர் வந்து பவுன்ஸ் ஆகாது. ஏதாவது ஒரு கல் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர் பவுன்ஸ் ஆகாது.
ஸோ கைஸ் நம்ம வேகமான் ஸ்டேக்கு வந்துட்டோங்க. கிராஸ் மெரே ரெசார்ட் இது. ஸோ இங்கே தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்ஸ் எல்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இன்னும் மழை தூரிட்டே தானுங்க இருக்குது. அப்படியே ரிசல் ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் பாடி பெயின். இங்கே ஒரு 9 மணிக்கு தான் நாங்களே வந்தோம். சைலன்சர் கழட்டி போயிடுச்சு, சில பேருக்கு சைட் ஸ்டாண்ட் போயிடுச்சு, கிளச்சு பர்ன் ஆகிடுச்சு. பா எவ்வளோ பிரச்சனை எல்லாம் நிறையா மாலையை தூசு வந்தது. அது 2 சைட் டேங்க்கும் சொட்டை வந்துருச்சு, பெண்ட் ஆகிடுச்சு பெட்ரோல் டேங்க்கில். ஸோ 2 கிராஷ் கார்டு இருந்தும் அந்த கிராஷ் கார்டை உடச்சி உள்ளே போயிடுச்சு. ஸோ பாவம் அந்த பையன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். புது வண்டி 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இன்றைக்கி இங்கே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம நாளைக்கு வந்து வரட்டு மேடு இல்லைன்னா பசும்பரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு ஓட்டிங் பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.